அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்று பார்க்கும்போது, விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை தவிர மற்ற 8 கிரகநிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மே மாதம் உருவாக்கி கொடுக்கிறது. அப்படி சந்திக்கக்கூடிய மாறுதல்கள் என்பது மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு சற்று சாதகமற்ற சூழலையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உறுதியாகவே பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் எளிதில் கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாறுதலை இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்களையும் சுப நிகழ்வுகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கூட பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் அதிக சிரமத்தையும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சந்தித்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாகவே வெற்றி கிட்டும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக பல்வேறு வகையான சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். அப்படி 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் சந்திரனின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இந்த மே மாதம் பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் 6ஆம் இடமாகிய யோகஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறாருங்க. கல்வியில் சிரமம் இல்லாமல் நீங்கள் நினைத்தபடியே மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சூரியனும் யோகஸ்தானமாகிய 6இல் உச்சம் பெற்றிருக்கிறார். பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறாருங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு முழுமையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே பெரும்பாலும் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வக்ர நிவர்த்தி பெற்று வலம் பொருந்திய அமைப்பில் சுக்கிரன் வலம் பெற போகிறார். சுக்கிரன் 5ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அளவற்ற முறையில் நன்மைகளை நிச்சயமாக மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்க போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்திற்கு எளிதில் வழி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திறன்பட கையாளுவதோடு நீங்கள் விரும்பியபடியே மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மேலும் இந்த வேளையில் சனியை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி 5ல் நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சுகஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகும். முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் கிடைக்கிறது. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருக்கணிதத்தின்படி தற்போது 18ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் ராகு. அதே போன்று கர்மஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க கேது. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே சனியுடன் இணைந்து விட்டார். ராகு பகவான், ராகு மற்றும் சனி இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் மோட்சக்காரகரான கேது வலம் வருவதால் எதிர்மறையான சிந்தனைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தினாலும் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மே 11ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. குரு பகவான் அஷ்டமத்திற்குள் செல்வது பெரிய அளவில் சிரமம் இல்லை என்றாலும் அஷ்டமத்தில் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதாலும் பெரிய அளவில் அஷ்டம பாதிப்புகள், நெருக்கடிகள் ஏற்படவில்லை என்றாலும் 7ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 8ஆம் இடம் அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய இடமாக உறுதியாக பார்க்க முடியாது என்பதை திட்டவட்டமாக குரு ஏற்படுத்துகிறாருங்க. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த வேளையில் முழுமையாக சாதகமற்ற ஒரு கிரக அமைப்பு என்றால் அது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான். எனவே உறுதியாகவே குரு பயிற்சி துவங்கியவுடன் விருச்சக ராசிக்காரர்கள் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அஷ்டம குருவின் பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி மே மாதம் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு.